எம்எல்ஏக்களை பேரம் பேசி விலக்கி வாங்க நினைத்த செந்தில் பாலாஜியின் தம்பியின் நெருங்கிய நண்பர்கள். அதுலயும் குறிப்பா எம்எல்ஏவிடம் இந்த விஷயத்த நீங்க வெளியே சொன்னீங்கன்னா உங்களையும் உங்க குடும்பத்தையும் சும்மா விடமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி இருக்கிறாங்க. யார் இந்த எம்எல்ஏ? யார் யாரெல்லாம் இவரை மிரட்டுனாங்க? இப்போ காவல்துறையினர்கள் மிரட்டினவங்களை என்ன பண்ணிருக்காங்க? இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயில்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஜெசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டாக எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 2026 நடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சு சிஎம்மா இப்ப விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. இதுவரைக்கும் இவங்களுடைய ஆட்சி நல்லா தான் போயிட்டு இருக்குது. சரியா? இப்படி இருக்க சூழ்நிலையில டிவிக்கு எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கி எதிர்கட்சிகள் ஆட்சி அமைக்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிர்மல் குமார் அவர்கள் பேசிட்டு வந்தாங்க. இது எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இங்க ஒரு எம்எல்ஏக்கு நடந்திருக்குது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எம்எல்ஏயோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் என் இளையராஜா. இவர் என்ன தொகுதியில இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊத்தாங்கரை தொகுதி டிவிக்கே எம்எல்ஏ ஆட்டு இருக்கிறாரு. இந்த எம்எல்ஏக்கு திடீர்னு ஒரு நாள் கால் வருது. அந்த காலை அட்டன் பண்றாரு. அட்டன் பண்ண பிறகு யாரு அப்படின்னு கேட்கும்போது யூடியூபர் திருநாவுக்கரசன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. சரியா? அதுலயுமே பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐபிடிஎஸ் என்ற கருத்து கணிப்பு நிறுவனத்தை வந்து நான் நடத்திட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த எம்எல்ஏ கிட்ட சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கு அப்புறம் சரி சார் நம்ம மேட்ருக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் பாயிண்ட்டுக்கு வராரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் உங்களுக்கு 35 கோடி வரைக்கும் தரலாம். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சபாநாயகருக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை வாக்களிச்சா போதும், இல்லைன்னா டிவிக்கு ஆட்சியில இருந்து வெளியேறுங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. சரியா? அதுக்கு இந்த எம்எல்ஏ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு திருநாவுக்கரசு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்எல்ஏவை மிரட்டி இருக்கிறாங்க. அதாவது இந்த விஷயத்த நீங்கள் வெளியே சொன்னீங்கன்னா உங்களையும் உங்க குடும்பத்தையும் நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி இருக்காங்க அந்த எம்எல்ஏவை. சரி, ஓகே, இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குது. உடனே இந்த எம்எல்ஏ என்ன பண்ணினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனடியா போலீஸ் அதிகாரி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணல. என்ன பண்ணினாருன்னா கொஞ்சம் யோசிச்சாரு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெக்கார்டை எல்லாமே நம்ம வந்து கலெக்ட் பண்ணணும், அதிகபூர்வமான ஆதாரங்களோட நம்ம வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த எம்எல்ஏ இளையராஜா நினைச்சு எல்லா விஷயங்களும் ஆதாரத்தோட கலெக்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே முடிவெடுத்துட்டு ஜூன் 29, 2026 அதாவது திங்கட்கிழமை நேரடியா சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்துக்கு போய் முறைப்படி புகார் கொடுக்குறாங்க. அதுலேயுமே இவர்கிட்ட பேசின ஆடியோ எல்லாத்தையுமே டீட்டெயிலாக கொடுக்குறாங்க. முக்கியமாக அந்த கம்ப்ளைண்ட்டில் என்ன குறிப்பிடப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநாவுக்கரசு தன்னை தொடர்பு கொண்டு முக்கிய கட்சியினர் சார்பாக பேசுவதாக கூறினாரு அப்படிங்கிற மாதிரி அதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாம 35 கோடி பணம் தருவதாக சொல்லியிருந்தாங்க. நீங்க அதுக்கு ஈடாக சபாநாயகருக்கு எதிராக தீர்மானத்தில் வாக்களிக்க வேண்டும், இல்லைன்னா கட்சியிலிருந்து மொத்தமா வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிகே ஆட்சியை வந்து பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து பண்ணப்பட்ட ஒரு செயல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று மெயினாக அந்த எம்எல்ஏ என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு நான் வந்து எந்த ஒரு ஒப்பந்தமும் போடலை, நான் எதுவுமே வந்து பேசலை, இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு தான் சொன்னேன், அவங்கள்ட்ட இருந்து ₹1 கூட நான் வாங்கலை, இந்த ஆதாரங்களை கலெக்ட் பண்ணி நாங்கள் இப்போ வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சமர்ப்பித்து நான் இதை கம்ப்ளைண்ட்டாக வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணாங்க, டைரெக்டாக ஆதாரத்தோட என்ன பண்ணிட்டாங்க இந்த எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. சரி, புகார் வந்தாச்சு. புகார் வந்ததுக்கு பிறகு காவல்துறை அதிகாரிகள் எப்படி நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறை அதிகாரிகள் வந்து வேகமா நடவடிக்கை எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். இந்த புகார் வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் D1 திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில ஸ்பெஷல் போலீஸ் அதிகாரிகளை நியமிச்சு இந்த வழக்கை வந்து என்ன பண்ணாங்கன்னா தொடர்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். முதல்ல யாரை வந்து கைது பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த யூடியூபர் திருநாவுக்கரசன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களே, அந்த யூடியூபர் திருநாவுக்கரசு அரும்பாக்கத்துல வந்து கைது பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவரை விசாரணை பண்ணும்போது ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. இதுல 2 பேர் மேலும் ஈடுபட்டிருந்ததாட்டு தகவல் வந்த உடனே என்ன பண்ணாங்கன்னா, அந்த 2 பேர்த்தையுமே கைது பண்ணாங்க. அந்த 2 பேர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரேஷ், அவர் திருச்சி சேர்ந்தவர்,
தியாகராஜன், மேடவாக்கம். அதுக்கப்புறம் வந்து அவங்க 3 பேத்தையுமே சேர்ந்து விசாரணை பண்ணாங்க. அந்த விசாரணையில தான் தெரிய வந்துச்சு, அந்த நரேஷ் என்பவர் வந்து செந்தில் பாலாஜியோட தம்பியோட ஒரு நெருங்கிய நண்பர் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்துச்சு. மேலும் இந்த 3 பேர் வந்து என்ன காரணத்தினால ஈடுபட்டிருக்காங்க, எதற்காக இந்த டிவிகே எம்எல்ஏக்களை பேரம் பேசுனாங்க அப்படிங்கிற மாதிரி காவல்துறை அதிகாரிகள் வந்து விசாரணை பண்ணிட்டு தான் வராங்க. இப்போ இந்த 3 பேர் என்ன ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கைதான 3 பேர் திருநாவுக்கரசு, நரேஷ், தியாகராஜன் எழும்பூர் நீதிமன்றத்தில் வந்து ஆஜர்படுத்தினாங்க. நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 15, 2026 வரை அவர்களை நீதிமன்ற காவலில் வைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காவல்துறை அதிகாரிகள் இன்னும் இவங்க வந்து நல்ல டீட்டெயிலாக விசாரணை நடத்திட்டு தான் வராங்க. இதில் யார் இன்னும் தொடர்பில் இருக்காங்க, இவங்க என்ன காரணத்தினால இப்படி ஒரு செயலை பண்ணினாங்க அப்படிங்கிற மாதிரி விசாரணை வந்து இன்னும் தீவிரமாக நடந்துட்டு இருக்குது. பட் இதனுடைய விசாரணையை பற்றி இன்னும் அதிகபூர்வமான தகவல் வரல. ஆனால் அந்த 3 பேர் வந்து கைது பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதிகபூர்வமாக வெளியே வந்திருக்குது. என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 பேர் எம்எல்ஏவை மிரட்டி பேரம் பேசியிருக்காங்களே, இதுல காவல்துறை அதிகாரிகள் இந்த 3 பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. பட் கைது பண்ணது மட்டும் இல்லாம இந்த காவல்துறை அதிகாரிகள் அவங்க பாணியில எப்படி விசாரிக்கணுமோ அப்படி விசாரிச்சு இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க, யார் தூண்டுதல்ல இவங்க பண்ணுனாங்க எல்லாத்தையுமே அதிகபூர்வமா மக்களுக்கு வெளிப்படையா சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் 2026 அதாவது இப்போ ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்காங்க. இதுல சிஎம் விஜய் அவர்கள் தான் இருக்கிறாங்க. இவங்களுடைய ஆட்சி இதுவரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்குது. இதுவரைக்கும் நிறைய விஷயங்கள் மக்களுக்காக பண்ணியிருக்காங்க. அதுல பொதுவா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்காக சிங்கப்பெண் திட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்க. அதுவும் முக்கியமா பெண் பாதுகாப்புக்காக. சரியா? அது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணினாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்காக பண்ணிட்டு தான் வாராங்க. இனியும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம போன ஆட்சியில் நிறைய ஊழல் நடந்துச்சு. அந்த ஊழல் யார் யார் பண்ணாங்க, அந்த ஊழல்ல யாரெல்லாம் ஈடுபட்டிருந்தாங்க, அது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி மக்களுக்கு தெரிவிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஓடிட்டு இருக்காங்க சிஎம் விஜய் அவர்கள். இப்படி இருக்க நிலையில இந்த ஆட்சி கவிழ்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. இப்படிதான் இந்த எம்எல்ஏவை பேரம் பேசி மிரட்டி என்ன பண்ணிருக்காங்க, இந்த 3 பேர் ஈடுபட்டிருக்காங்க. காவல்துறை அதிகாரிகள் இந்த 3 பேரை கைது பண்ணிருக்காங்களா? கண்டிப்பா இதுக்கு பின்னாடி யார் தூண்டுதல்ல இந்த செயல் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் வெளியிடணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியே தீருவேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்க இந்த 3 பேர் டிவிகே எம்எல்ஏ வந்து மிரட்டி பேரம் பேசியிருக்காங்களே, இப்போ காவல்துறை அதிகாரிகள் இவங்களை கைது பண்ணாங்க. பட் இருந்தாலும் இவங்களை என்ன பண்ணணும், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ சிஎம் விஜய் அவர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய ஆட்சி எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு, இதை பற்றி உங்களுடைய கருத்தையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.